என்னென்று சொன்னால் அவர் பதற்றமாகத்தான் இருக்கின்றார். தமிழ் கட்சிகளை சந்தித்ததும் முன்னர் சந்தித்ததும் இப்போது சந்தித்ததும் பலத்த வேறுபாடு இருக்கின்றது. ஜெயசங்கர் இலங்கைக்கு வந்ததும் ஒரு தங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கையின் தென் இலங்கையில் இருந்து நினைக்கிறேன் தென் பகுதியில் இருந்து கடலுக்குள் தான் இருக்குது, கடலுக்கு அடியில் கிட்டத்தட்ட 200 மைல் தொலைவு. மிக பொக்கிசமான பகுதி தான், ஆனால் அது இலங்கைக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் 200 கடல் மைலுக்கு அப்பால் இருப்பதால் அது கிட்டத்தட்ட என்னென்றால் ஒரு சர்வதேச கடற்பரப்பு தான் இருக்குது. இலங்கை இப்போது அதற்கு அப்ளை பண்ணி இருக்கின்றது. அதனை வெளியில் சொல்லாது அதற்கு இரகசியமாகவே அப்ளை பண்ணியிருக்கிறார்கள். கிடைத்தது என்றால், ஆனால் இப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த செய்தி வெளியில் கசிந்து விட்டது. அதற்குத்தான் இந்தியா மிக கடுமையான பிரயத்தனத்தை மேற்கொள்கின்றது என்ற செய்தியும் அதோடு சேர்த்து வருகின்றது. அதை ஒரு பேரம் பேசும் பொருளாக இலங்கை பயன்படுத்த முற்பட்டு நிற்கின்றது, தன்னுடைய பொருளாதாரத்தையும் வளர்ப்பது. ஆனால் அதை இன்று வரையிலும் அதை நான் நினைக்கிறேன், இலங்கையை அதை கையகப்படுத்த விடாது. இந்தியாவை நேரடியாக அவங்க கைப்பற்ற தேவையில்லை. இந்த நாடுகளை உள்வாங்கினாலே இந்தியாவின் கதை முடிஞ்சிடும். அப்ப அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சமாகத்தான் இருக்கு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸில் இருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நம்முடைய அரசு ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பிருந்த வணக்கங்கள். இந்திய புதிய அரசு பதவியேற்றிருந்தாலும் 3வது முறையாக ஒட்டுமொத்தத்தில் அரசியல் ரீதியாக ராஜதந்திர ரீதியாக பார்க்கப்படுபவை ஒரு பலவீனமான நிலையிலேதான் இந்தியாவினுடைய கூட்டணி ஆட்சி ஒன்று அமைந்திருக்கின்றது. அறுதி பெரும்பான்மையோடு நடந்த ஆட்சிகள் இப்போது இழக்கப்பட்டு கூட்டணி ஆட்சி ஒன்று உருவாகி இருக்கின்றது என்கின்ற கருத்துக்கள் வெளிப்படையாக நிதர்சனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேற்குலக நாடுகளினுடைய 3வது ஒரு பெரும் சக்தியான கட்டமைப்பு ஒன்றை ஆசிய பிராந்தியத்தில் உருவாக்குவதில் அவர்கள் நேட்டோவுக்கு சமனான ஒரு அமைப்பை உருவாக்குவதில் பகிரத பிரயத்தனம் செய்கின்றார். அதனுடைய எதிர்காலம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி வீறு கொண்டெழப் போகின்றது, அதற்கான சாத்தியக்கூறுகள் அரசியல், ராஜதந்திர, இராணுவ ரீதியில் எப்படி இருக்கு? இப்ப நேட்டோவை அமைப்பை பார்த்தீங்கள் என்று சொன்னால் அத்லாண்டிக் அங்காளிப்புறம் அமெரிக்கா, கனடா, இங்காளி பக்கம் பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் தான், கிட்டத்தட்ட 32 நாடுகள். ஆனால் இப்ப ஆசிய பிராந்தியத்தில் ஒரு நேட்டோவுக்கு ஒத்த ஒரு அமைப்பை உருவாக்குவதற்குத்தான் அவர்கள் மிக கடும் பிரயத்தனம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலில் குவாட் என்ற அமைப்பை உருவாக்கினாலும் பிறகு அதனை விடுத்து ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் பிரித்தானியாவிலிருந்து அக்யூஸ் என்ற அமைப்பை உருவாக்கி அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கிகளை கொடுப்பதற்கான உடன்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதனை விரிவாக்குவதற்கு அவர்கள் முயன்று கொண்டிருக்கிற அதே சமயம் ரஷ்யா இப்போது இந்த நேட்டோவுக்கு ஒரு ஒத்த அமைப்பாக வடகொரியாவுடன் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டிருக்கின்றது. 2 நாடுகள் ஏற்கனவே உருவாக்கிவிட்டன. இப்ப அதாவது கடந்த 17ஆம் தேதி ரஷ்ய அதிபர் வடகொரியாவுக்கு போனது தற்போது இடம்பெறுகின்ற இந்த போரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த டேர்னிங் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இப்ப நேட்டோவில் இருக்கிற ஆர்டிகிள் 5 மாதிரி அதிலும் அவங்க ஒரு நாட்டுக்கு பிரச்சனை என்று சொன்னால் மற்ற நாடு இமீடியட் மிலிட்டரி அசிஸ்டன்ஸ் கொடுக்க வேண்டும் என்றதான் அது. நேட்டோவும் ஒரு நாட்டுக்கு, நேட்டோவில் இல்லை அங்கம் வைக்கின்ற ஒரு நாட்டுக்கு பிரச்சனை என்று சொன்னால் எல்லா நாடுகளும் கூட்டமாக சென்று அடிப்பார்கள். அதே போல இப்ப ரஷ்யா இதுல முதலில் வடகொரியாவை தெரிந்தெடுத்திருக்கின்றது. இனி இந்த கூட்டமைப்புக்குள் இப்ப ஈரானோ அல்லது சீனாவோ இணைந்து கொள்ளலாம். பெருமளவான நாடுகள் இணையலாம். என்ன பிரச்சனை என்று சொன்னால்,
இவர்களுடைய நேட்டோவை பொறுத்தவரையில் 32 நாடுகள்லாம் இருக்கு. அவங்க இப்ப ஆசியாவில் உருவாக்கியது கிட்டத்தட்ட அவங்க வேணுமென்ற ஒரு 100 நாடுகளே இணைக்கலாம். அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்க போவதில்லை என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த ஆசிய பிராந்தியத்துல மிக மிக அதிகமான பிழைப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையத்தான் இந்தியாவை பொறுத்தவரையில் இப்ப இந்தியா அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை என்ற ஒரு மாதிரி ஒரு நடுநிலைமையாகத்தான் வைத்திருக்கிறார்கள். இப்ப அமெரிக்காவும் நடுநிலைமையாகத்தான் வைத்திருக்கிறது, ரஷ்யாவும் நடுநிலைமையாகத்தான். ரஷ்யா இந்தியாவுடன் பெரிதாக அதனை உள்ளெடுக்க விரும்பவில்லை. ஆனால் அமெரிக்காவும் பெரிதாக உள்ளெடுக்க விரும்பவில்லை. இப்ப அக்யூஸ் என்ற அமைப்பை பார்த்தால் அக்யூஸ் என்ற அமைப்பில இந்தியாவை அவர்கள் இணைக்க விரும்பவில்லை என்பது தெளிவானது ஒன்று. இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு தெரியும், அதாவது இந்தியாவின் இப்ப இடம்பெற்ற இந்த தேர்தல் இந்தியாவின் பொலிட்டிக்கல் வைஸா இந்தியா மிகவும் ஒரு பலவீனமான நிலைக்கு சென்றிருக்கு. இந்த பலவீனமான நிலையில் அவங்களுக்கு இப்ப இந்தியா பலவீனமான நிலை முந்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பொலிட்டிக் இப்ப எக்கனாமிக்கலா பாத்தீங்கன்னா இப்ப மிலிட்டரி அலையன்ஸ பாருங்கள். இப்ப நேட்டோவுக்கு இணையானது ஒன்றை இப்போ அவங்க இங்க ஆரம்பிக்க போறாங்க. அது சீனா தலைமையிலான கூட்டணி என்றுதான் கூறுகிறாங்க. அதே போல G7 முன்னர் இப்ப கடந்த 75 வருடமாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் G7 நாடுகள் தான் உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கின்ற நாடுகளா இருந்தது. ஆனால் அது இப்ப முடிந்தது, அந்த அலுவல் முடிந்தது. இப்ப பிரிக்ஸ் என்ற அமைப்பு, அதாவது பொருளாதாரமும் ஸ்பிளிட் பண்ணிட்டு, மிலிட்டரி எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்குதோ பொருளாதாரமும் ஸ்பிளிட் பண்ணிட்டு. இப்ப G7 நாடுகள் பொருளாதாரம் உலகத்தின் பொருளாதாரத்தின் அவங்களோட அவுட்புட் கிட்டத்தட்ட 33%. மன்னிக்கவும், G7 27%. பிரெக்சிட் பொருளாதார அவுட்புட் இந்த 2023ஆம் ஆண்டு கணக்கின்படி 33%. அப்ப இப்ப பொருளாதாரமும் முந்தி ஒரு G7 என்ற ஒரு கூட்டணி இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணி இப்ப அப்படி ரெண்டாக போயிட்டு. இதுக்குள்ள இந்தியா அங்க என்றதான் பிரச்சனை. இப்ப இந்தியா இதுக்குள்ள எங்க நிக்க போறோன்றதான் பிரச்சனை. என்றால் இப்ப ரஷ்யா பாத்தீங்கன்னா, ரஷ்ய அதிபரை பாத்தீங்கன்னு சொன்னால் சீனாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டார், அதுக்கு பிறகு வடகொரியாவுக்கு மேற்கொண்டார், அதுக்கு பிறகு வியட்நாமுக்கு மேற்கொண்டார். அவ்வாறு செய்கிறார் தவிர பெருமளவில் இந்தியாவை அவர்கள் உள்ளுக்கெடுப்பதாக இல்லை. ஆனால் இந்தியாவுடனான உறவுகளை பலமாக வைத்திருக்கிறார்கள். அதே போலதான் அமெரிக்கா. இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்தியா தன்னை நிலைக்கு, அதாவது ஒரு என்னன்னு சொல்வது, இப்ப இந்தியாவை தங்களுடன் ஒரு கூட்டணியாக சேர்ப்பதற்கு அமெரிக்கா தயங்கி இருப்பதாகத்தான் தெரிகின்றது. ஆனாலும் இந்தியாவை தன்னால் கையாளக்கூடிய ஒரு நிலைக்குத்தான், அதாவது தன்னுடைய ஒரு பங்குதாரராக சேர்க்காமல் தன்னால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நாடாக வைத்திருக்கத்தான் இந்தியாவை விரும்பும். எனவேதான் உங்களுக்கு தெரியும் காலிஸ்தான் பிரச்சனை அமெரிக்கா எப்படி ஊதி பெருப்பித்தது என்று சொல்லியும் இந்த தேர்தல் கூட்டணி பலவீனமாக வருவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா பின்னணியில் இருந்தது தெளிவான ஒன்று. அமெரிக்கா வெளியிட்ட அறிக்கைகள் மனித உரிமைகள் தொடர்பாக இந்தியாவை தரமிறக்கியது என்று சொல்லி இந்த தேர்தல் காலத்தில் அமெரிக்கா கடும் பிரச்சாரங்களை மறைமுகமாக மேற்கொண்டிருந்தது. தற்போதைய அரசுக்கு எதிராக அதுவும் இந்த தேர்தலில் எதிரொலித்தது. அவர்கள் முற்றுமுழுதாக எதிர்கட்சிக்குத்தான் கடுமையான ஆதரவை கொடுத்து கொண்டிருந்தார். இப்ப இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப காலிஸ்தான் பிரச்சனை இப்ப நாங்கள் கடந்த வாரம் கதைத்திருந்தோம். ஆனால் அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த ஜூன் மாதம் வான்கூவரில் கொல்லப்பட்ட ஹர்தீப் சிங்குக்கு அவரை இந்தியா அவரை பயங்கரவாதியாக அறிவித்திருக்கு. ஆனால் அவருக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை, அதாவது 18ஆம் தேதி நினைக்கிறேன், 17ஆம் தேதி அவருக்கு கனேடிய நாடாளுமன்றத்தில் கௌரவம் வழங்கப்பட்டதாக இப்போது செய்திகள் வருகின்றன. என்னத்தை யோசிக்க, அதாவது இப்ப ஒரு தங்களுடனான ஒரு கூட்டணியாக இந்தியாவை வைத்திருக்காது, இந்தியாவை தங்கள் கண்ட்ரோலுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் மேற்குலகம் எடுத்திருக்கு. மேற்குலகம் நீங்கள் கூறுகின்ற நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டாலும் கூட இப்போது நீங்கள் கூறினீர்கள் அக்யூஸ் என்கின்ற ஒரு பலமான கட்டமைப்பை
உருவாக்குவதற்கு அவர்கள் மேற்கு நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா தலைமையிலான அணியினர் தயாராகின்றார்கள் என்று அவர்கள் கூடுதலாக அதற்குள் ஆஸ்திரேலியாவை அதற்குள் உள்நுழைத்திருக்கின்ற சூழ்நிலையும் ஆஸ்திரேலியாவை உள்நுழைத்திருப்பதன் பின்னணியில் ஆஸ்திரேலிய நாட்டினுடைய சில ஈடுபாடுகள் அல்லது நகர்வுகள் இலங்கைக்குள் ஆங்காங்கே சில பகுதிகளில் சற்று அளவுக்கு அதிகமான வகையில் இப்போது அதிகரித்திருப்பதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும் தூதரக ரீதியாக. அப்படி பார்க்கின்ற போது மேற்குலகினுடைய அடுத்த நகர்வு என்பது மேற்குலக நாடுகள் ஒன்றினூடாகவா இலங்கைக்குள் நகர்வதற்கு சூழ்நிலை இருக்கிறது? அவர்கள் இலங்கையை கிட்டத்தட்ட 98ஆம் ஆண்டிலிருந்தே நோர்வேயின் தலையீடுகள் அதிகரித்துக் கொண்டிருந்தது. நோர்வே என்று சொன்னால் நோர்வே அமெரிக்காவின் ஒரு முகம். இப்ப ஆஸ்திரேலியாவின் நீங்கள் கூறியது போலதான் வட பகுதி கடற்பகுதியாக இருக்கலாம், அல்லது வடக்கில் இருக்கின்ற நிறுவனங்களாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் அவர்கள் இந்த தலையீடுகளும் அதிகம். ஆனால் அவர்கள் அதற்கு கூறுகிறார்கள் என்ன என்று சொன்னால், இங்க இலங்கையிலிருந்து கப்பல் மூலம் அங்க வருபவரை தடுப்பதற்கான உதவிகள் என்ற போர்வையில் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப வடகொரியாவை கையாள்வதற்கு அல்லது ஆசிய பிராந்தியத்தை கையாள்வதற்கு ஜப்பான் தென்கொரியா என்று அடுத்ததாக இங்கால ஆஸ்திரேலியாவை தான் அவர்கள் பயன்படுத்த போகிறார்கள். அப்ப இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக ஆஸ்திரேலியாவை தான் அதனை கையாள போகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்று தெரியும், அதாவது இலங்கையின் கடற்பகுதியிலிருந்து இலங்கையின் தென் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 200 கடல் மைல் தொலைவில் ஒரு கோபோல்ட் உலோகம் மிகவும் பெருமதியான உலோகம். அந்த உலோகத்தின் ஒரு மலை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க கடலுக்கு அடியில். அது இரகசியமாகத்தான் இருந்தது. அப்ப அந்த இரகசியத்தை அது தெரியும் இலங்கைக்கு. எனவேதான் இலங்கை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 2018ஆம் ஆண்டு நினைக்கிறேன் ஒரு இந்த உலக கடல் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் கண்காணிப்பு அமைப்பிடம் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்திருந்தது, தனது கடல் எல்லையை 200 மைல்களுக்கு அதிகரித்து தரும்படி. அவ்வாறு அவர்கள் அதிகரித்து கொடுத்தால் அந்த கோபோல்ட் மலை இவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதன் பிறகு இலங்கை அதனை கையாள முடியும். அதை கையகப்படுத்துவதற்கு, ஆனால் அதை இன்னும் அதுக்கான முடிவை அவர்கள் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அதிலும் ஒரு சிக்கல் இருக்கின்றது. அதனை கொடுத்தால் அதன் பிறகு பாகிஸ்தானோ ஒவ்வொரு நாடுகளும் அப்ளை பண்ணலாம். 200 கடல் மைல் என்று சொன்னால் அது பல பிரச்சனைகளை உருவாக்க முடியாது. அது தொடர்பாக இன்னும் கொடுக்கவில்லை. ஆனால் அதை கையகப்படுத்துவதற்கு தான் இந்தியா இப்போது முனைப்பாக நிற்கிறதாக கூறுகிறார்கள். ஆனால் அதை கையகப்படுத்த சீனாவும் முனைப்பாக நிற்கின்றது. அப்ப ஒன்று சீனா நிற்கின்றது, அடுத்தது இந்தியா நிற்கின்றது. இந்த இரண்டுக்கும் இடையில் தான் இப்போது அமெரிக்கா வந்திருக்கின்றது. இப்ப இந்தியா கையகப்படுத்துவதை அமெரிக்கா விரும்பவில்லை போலதான் தெரிகின்றது. எனவேதான் அமெரிக்காவின் தலையீடுகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. மாலதீவிலும் புதிதாக ஒரு தூதரகத்தை திறந்தது மட்டுமல்லாது மாலதீவு விவகாரத்தையும் இலங்கை விவகாரத்தையும் இப்போது அமெரிக்கா தானே நேரடியாக கையாள வலிக்கின்றது. அப்ப இந்த நிலையில் பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப இந்தியாவின் அரசியல் பலவீனம் அடைந்த நிலையில் இப்ப ஜெய்சங்கர் இலங்கைக்கு வந்ததும் ஒரு தங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அவர் தினேஷ் குணவர்த்தனாவுடன் கதைக்கை கொண்டே கூறினார், இலங்கை எங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். தாங்கள் எந்த அரசு வந்தாலும் தாங்கள் இப்போ உங்களுடன் செய்து கொண்டிருக்கின்ற இந்த உடன்பாடுகளை நீங்கள் எந்த விதத்திலும் கைவிடக்கூடாது என்று கேட்டிருக்கு. ஆனால் ஒன்று பிறகு அதை சொன்ன பிற்பாடு அவர் அங்கு போய் சொல்லி ஒன்றை தனது ட்விட்டர் தளத்தில் போட்டிருக்கிறார் என்றால், இலங்கை எல்லாவற்றையும் தருகிறது என்று சொல்லுகிறார்களே தவிர எதையும் நடைமுறைப்படுத்த விடாமல் தடை போட்டுக் கொண்டிருக்கு. அதுதான் உண்மை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நுரச்சோலை சீனாவின் அணுமின் நிலைய சீனாண்ட எரிசக்தி நிலக்கரி மின் நிலையமும் சம்பூர் மின் நிலையமும் கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு ஒரே காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் ஒன்று இயங்குகிறது, ஒன்று இன்னும் வழக்கில் தான் இருக்கின்றது. அதே போல மன்னார்ல அதானின் ப்ராஜெக்டுக்கு எதிராக பொது வழக்கு போடப்பட்டது. அதே போல நீங்கள் வடக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனவர் பிரச்சனை, இப்போது தமிழ் மக்கள் அதுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்.
இப்ப சம்பூர்ல நீங்கள் பாத்தீங்கன்னா, சம்பூர்ல இந்தியாவின் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட காணிகள் தொடர்பாக இப்போது வழக்கு போய்கொண்டது என்று சொல்லி, இப்ப ஏதோ ஒரு வகையில் இலங்கை அதனை தடுத்து நிறுத்துவதாகத்தான் கூறுகிறார். இப்ப இதன் பின்னணியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த முத்தரப்பு இந்தியா ஒன்று, அமெரிக்கா ஒன்று, சீனா, இந்த 3 பேருக்குள்ளும் உள்ள இழுபறியாகத்தான் இருக்கிறது. இவைகள் 3ஐயும் நாங்கள் இப்ப 3லும் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து சீனாவுக்கு எதிராக ஒரு கூட்டணியாக இயங்குவதென்று இதனை கூற முடியும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், இலங்கையை அண்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான மலைப்பகுதி என்பது இன்று சர்வதேசத்தினுடைய மிக முக்கியமான பார்வைக்குள் உள்ளடங்கி இருக்கின்றது என்று. அந்த மலைப்பகுதி இருக்கக்கூடிய பிரதேசம் எப்படியானது? அந்த பிரதேசத்தை யார் அதிகளவில் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது? அதனுடைய சாதக பாதகங்கள் எப்படி இருக்கின்றன? கிட்டத்தட்ட இலங்கையின் தென் இலங்கையில் இருந்து நினைக்கிறேன், தென் பகுதியில் இருந்து கடலுக்குள் தான் இருக்குது, கடலுக்கு அடியில் கிட்டத்தட்ட 200 மைல் தொலைவில். அதை இப்போ அல் ஜசீரா ஊடகம் தான் அதனை வெளியில் கொண்டு வந்திருக்கிறது. ஒரு பெரிய ஒரு ஆர்டிகிளாக கொண்டு அதில் அவர்கள் கூறுகிறார்கள் என்னென்றால், அது கடலுக்கு அடியில் கடல் பகுதி இப்ப ஆய்வுகளில் அதிகளவு ஆய்வுக்கு உட்படாத பகுதி ஆழ்கடல் பகுதி. எனவேதான் உங்களுக்கு தெரியும், இப்ப சீனாவின் ஆய்வு கப்பல்கள் வருகின்றது என்று அடிக்கடி கடல் ஆய்வு கப்பல், அவங்க கடலை ஏன் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா, இப்போது கடலுக்கு அடியில் தான் அதிக அளவிலான உலோகங்கள், அந்த கனிம வளங்கள் இருக்கின்றன. அப்ப அவர்களுடைய கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதனை எடுக்கக்கூடிய, அதனை அகழ்வு செய்யக்கூடிய வசதிகள் சீனாவிடம் தான் இருக்கின்றது. இந்தியாவிடம் இப்போது அது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறது. இந்தியா கையகப்புத்தளம் இந்தியாவால் இப்போதைக்கு அதனை மேற்கொள்ள முடியாது. ஆனாலும் அது சீனாவின் கைகளில் வீழ்ந்து விடக்கூடாது என்பதில் இந்தியா முனைப்பாக நிற்கின்றது. ஒன்று, இந்தியா முனைப்பாக நிற்கிறது என்னவென்று சொன்னால், இந்தியாவின் சனத்தொகை மிக மிக அதிகம். அப்ப அவர்களுக்குரிய ரிசோர்சஸ் தேவை, தங்கள் பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்கு ரிசோர்சஸ் தேவை. எனவேதான் அதனை தேடி கொண்டு திரிகிறார். இப்ப சீனா எனவேதான் தென்சீன கடலை சீனா கையகப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஒன்று தெரியும், இப்ப இந்தியாவுக்கு அடுத்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவர்களின் வயதானவர்களின் பாப்புலேஷன் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அப்ப இன்னும் சில வருடங்களில் அங்கு வேலை செய்வது ஆக்குகின்ற வயது, அதாவது ஏஜ் பாப்புலேஷன் கூடிக்கொண்டு வரும் போது அவர்களுக்குரிய மானியங்களை கொடுக்க வேண்டிய நிலை வருமே தவிர வேலை செய்வதற்குரிய ஆட்கள் குறைந்து விடும் என்று. ஏனென்றால் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதாகத்தான் கூறுகிறார்கள். அதை என்னென்று போடுகிறார்கள் என்றால், இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ரிசோர்சஸுக்கு ஆபத்து. இந்தியா சனத்தொகையை வைத்துத்தான் ஐடி தொழில், அந்த தொழில் என்று வெளிநாடுகள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவின் மனித வலுதான் பெருமளவான முதலீடுகளை கொண்டு வருது. அது இல்லாது போனால் அதுவும் கீழே போடும் என்றார். இந்த மலை பொருளாதார ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்களுக்கு தெரியும், இப்ப நவீன உலகில அப்படியே அந்த மலைப்பகுதியை இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய மிக பொக்கிசமான பகுதியாக கூறலாம். மிக பொக்கிசமான பகுதி தான். ஆனால் அது இலங்கைக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் 200 கடல் மைலுக்கு அப்பால் இருப்பதால் அது கிட்டத்தட்ட என்னென்றால் ஒரு சர்வதேச கடற்பரப்பு தான் இருக்கின்றது. இலங்கை இப்போது அதற்கு அப்ளை பண்ணி இருக்கின்றது. அதனை வெளியில் சொல்லாது அதற்கு இரகசியமாகவே அப்ளை பண்ணியிருக்கிறார்கள். அது கிடைத்தது என்றால், 200 கடல் மைலை உங்களுக்கு தருகிறோம், உங்கள் ஆளுமைக்கு வருகிறது என்று தந்தால் அது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக இருக்கும். ஆனால் சிக்கல் என்னன்னு சொன்னால், இப்ப இலங்கைக்கு கொடுத்தால் வெவ்வேறு நாடுகளும் இதே போல, உதாரணமாக பாகிஸ்தான் கூட அப்ளை பண்ணலாம் என்று கூறுகிறார்கள். அவ்வாறு அப்ளை பண்ணினால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை, கடல் சார் பிரச்சனைகளை கொண்டு வரும் என்பதால் இன்னும் அதுக்கான அனுமதியை கொடுக்கவில்லை. ஆனால் இப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த செய்தி வெளியில் கசிந்து விட்டது. அதற்குத்தான் இந்தியா மிக கடுமையான பிரயத்தனத்தை மேற்கொள்கின்றது என்ற செய்தியும் அதோடு சேர்த்து வெளிவந்தது. அப்படியாயின் பல கோடிகளை கொட்டப்போகின்ற பகுதிகளுக்கு பல்தரப்பு போட்டிகள் ஆரம்பமாகியிருக்கின்றன. இலங்கையும் அதில் ஒன்று. உண்மைதான். பல்தரப்பட்ட போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இலங்கை அதில் ஒன்று இல்லை. இலங்கை தான் அதை கையகப்படுத்தி, அதை இலங்கையால் அதனை அகழ முடியாது. அதற்குரிய தொழில்நுட்பமும் இந்த இலங்கையிடம் இல்லை. ஆனால் அதனை வைத்துக் கொண்டு ஏனைய நாடுகளுக்கு அதை ஒரு பேரம் பேசும் பொருளாக இலங்கை பயன்படுத்த முற்பட்டு நிற்கின்றது, தன்னுடைய பொருளாதாரத்தையும் வளர்ப்பதற்கு.
ஆனால் அது இன்று வரையிலும் அதை நான் நினைக்கிறேன் இலங்கையை அதை கையகப்படுத்த விடாது. இந்த 3 நாடுகளிலும் ஏதாவது ஒன்று அதை கையகப்படுத்துவதற்குரிய முயற்சிகள் இப்போது நான் நினைக்கிறேன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், மாலதீவு, அது கிட்டத்தட்ட மாலதீவுக்கும் கிட்டத்தான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மாலதீவில் ஏன் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து சீனா மாலதீவை கைப்பற்றியது என்பதற்குமான விடை இப்போது மெல்ல மெல்ல தெரிகின்றது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், ஜெய்சங்கர் இலங்கை விஜயத்தின் போது தன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பில் அதிக கரிசனையோடு பேசிக் கொண்டதாகவும், அவர் அந்த விடயத்தில் தான் இப்போதும் தீவிர நாட்டம் கொண்டவராக இருப்பதாகவும். ஏன் அவருடைய ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சியாக அமைந்திருந்தாலும் அவர்களுக்கு ஏன் தொடர்ச்சியான இப்படியான ஒரு மனநிலை இருக்கின்றது? இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கின்றது. இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பிலான சொல்லாடல்களை இலங்கை ராஜதந்திரிகள் அல்லது அரசியல் பிரமுகர்களோடு தொடர்ச்சியாக கதைக்கின்ற சூழ்நிலை என்பது அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ நிலைகளுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருப்பதை அவர்கள் உள்ளார உணர்ந்திருக்கிறார். இப்ப ஆசியாவில நேட்டோவுக்கு இணையான ஒரு அமைப்பை ஆசியாவில கொண்டு வருவதற்குரிய வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதனைத்தான் புட்டினும் கூறியிருந்தார். இவர்கள் ஆசியாவுக்கு ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கு அதனை விரிவாக்க போகிறார்கள். ஆனால் அது அந்தந்த நாடுகளுக்கு இல்ல, ரஷ்யாவுக்கும் அது ஆபத்து என்றுதான் கூறியிருந்தார். எனவேதான் அதற்கு மாற்றீடான ஒன்றை அவர்கள் இப்போது ஆரம்பிக்க முற்பட்டிருக்கின்றனர். ஆனால் இந்த நிலையில் இந்தியாவை நான் கூறியது போல 2 தரப்புகளும் இந்தியா இல்லை. ஆனால் இந்தியாவை சுற்றியுள்ள சின்ன சின்ன நாடுகளை, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேட்டோவில ரஷ்யாவில இருந்து பிரிஞ்சு போனது, பால்கன் குடியரசுல இருந்து பிரிஞ்சு போன சின்ன சின்ன நாடுகளை எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. என்னென்று சொன்னால், அவ்வாறு சேர்த்துட்டால் பிறகு அந்த நாடுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்கெல்லாம் அதுக்கு பொறுப்பு. ஆர்டிகிள் 5 என்று சொல்லுவாங்க, சரத்து 5 என்று சொன்னால், அந்த நாட்டின் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்களிட படை வர வேண்டும் என்று சொன்னால் அதுடன் முடிஞ்சது கதை. இப்ப இந்தியாவை நேரடியாக அவங்க கைப்பற்ற தேவையில்லை. இந்த நாடுகளை உள்வாங்கினாலே இந்தியாவின் கதை முடிஞ்சது. அப்ப அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சமாகத்தான் இருக்கு. இப்ப பாருங்கள், இப்ப கனடா கூட, இந்தியா எந்த பெரிய நாடு, இப்ப இந்தியாவோட அவர்கள் எவ்வளவு வர்த்தகம் செய்கிறார்கள், இப்ப இந்தியாவுடைய பொருளாதாரம் எல்லாம் பலர் கதைக்கிறார்கள். ஆனாலும் காலிஸ்தான் அமைப்பை பத்திரமாக பாதுகாத்து வைக்கிறது கனடா. அதாவது இந்தியாவால் பயங்கரவாதி என்று அறிவிக்கப்பட்டவருக்கு கனடா நாடாளுமன்றத்தில் மௌன அஞ்சலி செலுத்தி 1 வருட நினைவாக, கடந்த 2023 ஜூன் மாதம் கொல்லப்பட்ட 1 வருட நினைவாக அஞ்சலி செலுத்தி கௌரவித்ததாகத்தான் தலையங்கத்தில் போட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்திய தூதரகத்துக்கு முன்னால் மோடியின் உருவ பொம்மைகளை எரித்தது என்று சொல்லியும் கூறியிருக்கிறார். கனடா என்ன நோக்கத்தை, கனடா இந்தியாவை விட அந்த காலிஸ்தான் அமைப்பை பாதுகாப்பது முக்கியமாக இருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்ன? இந்தியாவை ஏன் இந்தியாவை விட அவர்களுக்கு அந்த அமைப்பு முக்கியமாக இருக்குது என்று சொல்லும் போதும், இப்ப இந்தியா தனது பாதுகாப்புக்கு ஆபத்தாக இருக்கிறது என்று சொல்லும் போதும், அமெரிக்காவும் கூட அங்கிருக்கின்ற காலிஸ்தான் அமைப்பை பாதுகாத்து வைத்திருப்பதற்கும் உரிய காரணங்களை தேடினால் அதற்குரிய விடை கிடைக்கும். அதேதான் தற்போதும் இப்ப இந்தியா ஜெய்சங்கர் ஏன் இதை கூறுகிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒன்று விளங்குகிறது. இப்ப சீனா மாலதீவை கைப்பற்றியது போல இலங்கையை அமெரிக்கா கைப்பற்றுமாக இருந்தால் இந்தியாவின் பாதுகாப்பு கேள்விக்குரிய என்பதை விட பாதுகாப்பு அத்துடன் முடிந்துவிடும் என்ற ஒரு அச்சம் இந்தியாவுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அவர்கள் என்ன நோக்கத்துக்காக காலிஸ்தான் அமைப்பை பாதுகாத்து வருகிறார்கள் என்பது இந்தியாவுக்கு தெளிவாக தெரிந்தபடி. ஜெய்சங்கர், இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தார். தமிழ் கட்சிகளை சந்தித்திருந்தார். அங்கு பல விடயங்கள் உரையாடப்பட்டிருந்தன. ஆனால் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடைய உடல் மொழிகளும் அவருடைய ஆதங்கங்களும் அங்கிருந்த சூழ்நிலையில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் சில கருத்துக்களை கூட வியப்போடு பார்த்திருக்கின்றார். அவருடைய பயணங்களும் தமிழ் கட்சிகளினுடைய எடுத்துரைப்பும் அதற்கு அவரிடம் இருந்த பதில்களும் ராஜதந்திர ரீதியாக என்ன சூழ்நிலைக்குள் இருக்கின்றன? ஒன்று என்னென்று சொன்னால், பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம்.
இதற்கு முதல் தமிழ் கட்சிகளை தனித்தனியாக சந்தித்து விட்டு போவதுண்டு. இவன் ஒட்டுக்குழுக்களை கூட இந்த முறை பெருசாக ஒட்டுக்குழுக்கள் மீது ஜெயசங்கருக்கு அக்கறையை காணவில்லை. அடுத்ததாக முன்னைய காலங்களில் ஒரு வருடம் சொல்லிவிட்டு அவரே எல்லாரிடமும் சொல்லி எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வரதல், எல்லாருக்கும் அழைப்பு விடுப்பதாக. இப்போது அவ்வாறு இல்லை. எல்லோருக்கும் தனித்தனியாக இந்தியா அழைப்பை விடுத்திருக்கின்றது. எல்லோரையும் ஒன்றாகவே சந்தித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 8 பேர் போயிருக்கிறார்கள். 8 பேர் போய் சந்தித்திருக்கிறார். அப்ப அங்கு சந்தித்த போதும் கூட இந்த பொது வேட்பாளர் தொடர்பான கதை பேச்சுக்களும் எழுந்திருக்கின்றன. அப்போது அதாவது சிங்கள அரசியல்வாதிகள் இருவர், நான் நினைக்கிறேன் சஜித் பிரேமதாசாவும் மற்றது அனுரகுமார திசாநாயக்கம் தான், அவர்கள் காணி காவல்துறை அதிகாரங்களை தருவதாக அதில் சுமந்திரன் கூறியதாகவும், ஜெயசங்கர் அப்படி அவர்கள் கூறினார்களா என்று கேட்டதாகவும் கூறினார். அந்த உடன்மொழியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப அப்படி அவர்கள் கூறினார்களா என்றால், இலங்கை கொடுத்தாலும் இந்தியா கொடுக்க விடாது என்பதுதான் அந்த கருத்து. என்றால் எனக்கு தெரியாம இலங்கை அப்படி கூறினதா என்ற ஒரு ஆச்சரியமாக புரியவில்லை. நீங்கள் எதனை கேட்கிறீர்கள்? அதாவது நீங்கள் அனுரகுமார திசாநாயக்க, அதே போன்று சஜித் பிரேமதாச போன்றவர்கள் 13ஆம் திருத்தச் சட்டத்தில் உள்ள மாகாண சபை முறைகளை நடைமுறைப்படுத்த இருப்பதாக தம்மிடம் அந்த விடயங்கள் தொடர்பில் உத்தரவாதம் வழங்கி இருப்பதாக திரு சுமந்திரன் அவர்கள் அந்த கலந்துரையாடலில் வெளிப்படுத்தியிருந்தார். அப்போது ஜெய்சங்கர் அவர்களிடமிருந்து வந்த அந்த பதிலை வைத்துக் கொண்டு உங்களுடைய கருத்து இருக்கின்றது. அந்த பதில் அவர் கேட்டார், அப்படி கூறினார்களா என்று கேட்டும் போது என்னென்றால், இலங்கை கொடுத்தாலும் இந்தியா கொடுக்க விடாது என்பதைத்தான் அதாவது இந்த 2 வேட்பாளர்களும் இந்தியாவோடு இது தொடர்பில் கதைக்கவில்லை, எங்களுடன் கதைக்கவில்லை, உங்களுடன் எப்படி கதைத்தார்கள் என்ற பொருள் கூட அதே பொருள் தான். அதாவது இந்தியாவுக்கே அது தெரியாது. ஒன்று, இந்தியாவுக்கு கலைக்கவில்லை. உண்மையில் நீங்க உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசியல்வாதிகள் அவர்கள் ஏமாற்றுவதற்காக கலைப்பார்கள். அடுத்ததாக பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவர்கள் கலைக்காததை கூட எங்கள் அரசியல்வாதிகள் கலைக்கக்கூடும். இதில் உண்மை தன்மை என்ன எவ்வளவு தெரியாது. ஆனால் ஜெயசங்கருக்கும் அது ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அவர்கள் காவல்துறை அதிகாரத்தையும் காணி அதிகாரத்தையும் தருவார்களா. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொது வேட்பாளர் தொடர்பாக, பொது வேட்பாளர் என்றது தமிழ் மக்கள் பிரச்சனை. அதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் இந்தியாவை கேட்டு இந்தியாவின் அனுமதியை வாங்கி அதில் பொது வேட்பாளரை நியமிக்க வேண்டும் என்று இங்கு யாரும் அப்படி ஒரு கருத்தை ஆரம்பிக்கவில்லை. இது எந்த நாட்டிடமும் அனுமதி பெற்று செய்ய வேண்டிய தேவையில்லை. இது தமிழ் மக்களுக்கானது ஒன்று. ஏனென்று சொன்னால், இரு தேசங்கள் என்று இருக்கின்றோம். இலங்கையில் ஒரு இலங்கை அரசுக்கு, சிங்களத்துக்கு ஒரு அரசு தலைவர், தமிழருக்கு ஒரு அரசு தலைவர், அதுதான் அந்த திட்டத்தின் நோக்கம். ஆனால் எங்கள் அரசியல்வாதிகள் என்னவென்று சொன்னால், அதையும் ஓடிப்போய் இந்தியாவுடன் தான் கேட்பது. இப்ப கடைசியாக அந்த கூட்டம் முடிந்த போது நான் நினைக்கிறேன் சித்தார்த்தன் என்று நினைக்கிறேன், அவர் ஓடிப்போய் ஜெயசங்கரிடம் கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், வாட் டு யூ திங்க் ஆஃப் த ப்ரொபோசல் ஃபார் காமன் கேண்டிடேட் தான் நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னு சொன்ன, that is a matter for you all to decide. I have nothing to say. அவ்வளவுதான் ஜெயசங்கர் சொல்லிட்டு போறோம். எந்த ஊடகத்தில் இந்த தகவல் வந்திருக்கு? இது சண்டே டைம்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. இவர் ஓடி போய் கேட்டது என்று சொல்லியும் அவன் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி, வாக்கினை கேட்கின்ற போதுதான் மக்களோடு நாங்கள் அதை தருவோம் இதை தருவோம் என்று கேட்கின்றார்கள். ஆனால் அதற்கான உத்தரவுகள் அயல்நாட்டில் இருந்து தான் கிடைக்க வேண்டும். அதான் கொமன் கேண்டிடேட்டுக்கும் அங்க போய்தான் உத்தரவு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அப்படி என்று சொன்னால், இப்ப நான் உங்களை கேட்க மாறேன், இப்ப ஜெயசங்கர் வேண்டாம் என்று சொன்னா நீங்க விட்டுடுவீங்க. ஆனால் இந்த இடத்தில் செல்வராஜா, கஜேந்திரன், ஸ்ரீதரன் போன்றவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை நேரே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இல்லையா? செல்வராஜா, கஜேந்திரன் அவர்கள் தேர்தலை பகிஷ்கரிப்பதாக கூறியிருக்கின்றார். ஸ்ரீதரன் அவர்கள் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்பதாக முடிவெடுத்து விட்டோம் என்று இருவரும் குறிப்பிட்டதாகத்தான் ஊடக செய்திகள் வந்திருக்கின்றன. அதில் உண்மை இருக்கின்றதா? உண்மைதான். மற்றது இப்ப ஒன்று தெரியும், உங்களுக்கு தெரியும், இலங்கை மீனவர்கள் பிரச்சனை, அது தொடர்பாக கூட இந்திய மீனவர்களால் வர்ற பிரச்சனை, அது தொடர்பாக கூட பல தடவைகள் நான் இங்கே கதைத்திருக்கின்றேன். அது மக்களின் பிரச்சனை. ஆனால் அதே இந்த தடவை கஜேந்திரன் கடிதத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது இந்திய
வெளிவார அமைச்சருக்கு அதனை கூறியிருக்கிறார். நீங்கள் எங்களோட மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்திய துணை தூதரகம் முற்றுகையிட்டிருந்தார்கள், மகஜர் கொடுத்திருந்தார்கள். பல கட்சிகள் ஏதோ ஒரு வகையில் இப்போது ஓரளவாவது சிந்தித்து செயற்படுகிறார்கள், இந்த மக்களுடன் இணைந்து செயற்படுகிறார்கள். ஆனால் இப்படியான சில சம்பவங்களும் இடம்பெறுகின்றன. ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று தமிழ் கட்சிகளுடைய சந்திப்பில் ஜெய்சங்கருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மாகாண சபை தொடர்பில் அவர்கள் முன்வைத்த கருத்தும் அவரிடமிருந்து வந்த பதில்களும். அப்படி பார்க்கின்ற போது இந்தியா இப்போது ஒரு பரபரப்பான அரசியல், உள்ளக அரசியல், ராஜதந்திர அரசியல், அதே போன்று அதிர்ச்சியான ஒரு சூழ்நிலைக்குள் இந்தியா வந்துவிட்டது என்பதை இந்திய ராஜதந்திரிகளினுடைய நடவடிக்கைகளை காட்டிக் கொடுக்கின்றன. உண்மைதான். என்னென்று சொன்னால் அவர் பதற்றமாகத்தான் இருக்கின்றார். தமிழ் கட்சிகளை சந்தித்ததும் முன்னர் சந்தித்ததுக்கும் இப்போது சந்தித்ததுக்கும் பலத்த வேறுபாடு இருக்கின்றது. பொது வேட்பாளர் என்றதும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு தமிழ் மக்கள் ஏதோ ஒரு புள்ளியில் ஒருங்கிணைய போகிறார்கள் என்றதும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. என்னென்னு சொன்னால், காலிஸ்தான் அமைப்பை போலதான் தமிழ் மக்களையும் இந்தியா பார்க்கின்றது. என்னென்னு சொன்னால், தமிழ் மக்களின் தமிழ் மக்களின் பெரும் பலம் வந்து மேற்குலக நாடுகள் சார்ந்தது. ஏனென்றால் ஏன் மேற்குலக நாட்டில் தான் எல்லோரும் இருக்கிறார்கள். கனடாவாக இருக்கலாம், பிரிட்டானியாவாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகள் தான் பெருமளவானவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த நாடுகளுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் என்றது இந்தியாவுக்கு தெரியும். இந்தியா மேற்குலகத்தை நாங்கள் நினைப்பது போல நண்பனாக பார்க்கவில்லை, எதிரியாகத்தான் இந்தியா பார்க்கின்றது. அதை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த எதிரியுடன் தான் நாங்கள் நிற்கிறோம். நின்று கொண்டு நாங்கள் இந்தியாவுக்கு நட்புக்கரம் நீட்டுகிறோம், இந்தியாவுடன் கலைக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் அது நாங்கள் எங்களை ஏமாற்றுறதே வழிய அவங்கள கொள்கை வகுப்பில் நாங்கள் எந்த இடத்துல அவங்க வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். இந்தியாவோட பதட்டம் பல விடயம். அடுத்ததாக பலவீனமான அரசு, அடுத்ததாக அமெரிக்காவின் ஊடுருவல்களும் ஆளுமைகளும் இலங்கைக்கு கொண்டு சென்றது. IMF பிடி நாளுக்கு நாள் உருகி கொண்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஜனாதிபதியாக நீடிப்பதும் இந்தியாவுக்கு ஒரு பதட்டம் இல்லையா? உண்மைதான். என்று சொன்னால் அவர் முற்று முழுதாக IMF-உடனும் மேற்குலகத்துடன் தான் நிற்கின்றார். ஏனையவர்கள் கூறுகிறார்கள் IMF ஒரு சொல்யூஷனுக்கு வந்தது, இப்போது ப்ராப்ளமாக மாறிவிட்டது. IMF இலங்கைக்கு ஒரு ப்ராப்ளமாக மாறிவிட்டது. இப்ப இலங்கை அரசியல் இப்ப அவங்கள பொறுத்தவரையில ஒரு அரசு தலைவர் தேர்தலையே நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதை பிற்போடலாமா அல்லது ஒத்தி வைக்கலாமா, பதவியை நீடிக்கலாமா என்ற நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்தியாவால் அதனை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை. ஏனென்றால் முந்தி உங்களுக்கு தெரியும், இந்தியா கடந்த 10 வருடமாக இந்தியா அரசியலில் பலமாக இருந்த போது அவர்களால் வெளிநாடுகளில் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது, கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த நிலை தங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக போய்விட்டது என்றுதான் இந்தியாவில். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இந்தியாவினுடைய ராஜதந்திர நகர்வுகளும் இராணுவ மற்றும் ராஜதந்திர ரீதியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மனநிலைகளும் எதிர்வரும் காலங்களில் இந்தியா, இலங்கை மற்றும் சர்வதேச ரீதியான உக்கிரமடையக்கூடிய ராஜதந்திர முருகல்களும் எந்த அளவில் முக்கியத்துவம் பெறும் என்கின்ற முக்கியமான பல கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.